மார்க் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார், அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார், அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. ஆரோக்கிய தாயின் அன்பு பக்தர்களே, தானாகவே வளருதல் மற்றும் கடுகு விதை மரமாகுதல் இன்று நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தரும் வாக்குத்தத்தம். அன்புக்குரியவர்களே, ஒரு குரங்கு ஒன்று ஒரு செடியை வளர்ச்சிதான். அந்த செடியை வளர்ப்பதற்கு அது படாத பாடுபட்டது. ஒவ்வொரு நாளும் அந்த செடியிலே தண்ணீர் ஊற்றி அதை வளர்க்க முயற்சி செய்தது. ஆனால் அந்த செடியினுடைய வளர்ச்சியை அந்த குரங்கால் பார்க்க முடியவில்லை, தெரிந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அது ஒவ்வொரு முறையும் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த செடியை பிடுங்கி அந்த செடியினுடைய வேரை பார்த்து ஒரு அளவுகோல் வச்சு அளந்து சோதிச்சிச்சான். அந்த செடி வளர்ந்து இருக்கிறதா, வளர்ந்து கொண்டு இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக. உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும், வளர்ந்து கொண்டிருக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு செடியை விடுங்கி பேரோடு எடுத்தல் என்பது அந்த செடியினுடைய அழிவு என்பதை பார்க்கிறோம். தானாகவே வளர்தல் என்று ஆண்டவர் இன்று சொல்லி இறையாட்சியை அதற்கு ஒப்பிடுவதை பார்க்கிறோம். தானாகவே வளர்தல் என்பது அன்புக்குரியவர்களே கடவுளுடைய அருளை, அன்பை காட்டுகிறது. நாம் கடவுள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை குறிக்கிறது. இந்த தானாக வளர்தலும் கடுகு விதை மரமாக மாறுதலும் நாம் கடவுள் மீது வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையை சுட்டி காட்டுகிறது என்பதை பார்க்கிறோம். ஆகவேதான் அந்த விதை விதைக்கப்பட்ட பொழுது அது முளைத்து தளிர்விட்டு துளிர்விட்டு அது பூத்து காய்த்து கனிதரும் ஒரு மரமாக மாறுவதை கடவுளின் செயல் என்று சொல்லுகிறோம். இது இயற்கையின் அதிசயம், இது இயற்கையின் அற்புதம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ற விஞ்ஞானி சொல்லுவார், நீங்கள் இயற்கையை நன்றாக உற்று நோக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இயற்கையை நன்றாக உற்று நோக்க கற்றுக்கொள்ளுங்கள். உலகத்தின் மற்ற பரிணாமங்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். Look at the nature deeply so that you understand other dimensions of the world clearly. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த இயற்கையை உற்று பார்த்தல் என்பது ஒரு கடவுளின் செயலாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அந்த இயற்கை அவ்வளவு அற்புதமானது. பகலிலே நாம் காணும் கதிரவன் ஒரு அற்புதம், அதிசயம். இரவிலே நாம் அனுபவிக்கும் நிலவின் ஒளி ஒரு அற்புதம், அதிசயம். வீசும் காற்று ஒரு அற்புதம், அதிசயம். அலை வீசும் கடல் ஒரு அற்புதம், அதிசயம். மரங்களும் செடிகளும் கொடிகளும் மலர்களும் மலர்ந்து நிற்கும் வனம், காடு ஒரு அதிசயம், அற்புதம் என்று இயற்கையை நாம் பார்க்கும் பொழுது அது அதிசயமாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது என்பதை உணர்கிறோம், அறிந்து கொள்கிறோம். அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளை, இவற்றை உருவாக்கியவர், இவற்றை படைத்தவர் போற்றப் பெறுவாராக. புனித அசிசியார் சொல்லுவார், என் சகோதரன் சூரியனையும் என் சகோதரி நிலவையும் உருவாக்கிய கடவுள் போற்றப் பெறுவாராக. லவ்தாத்தோ சி, பிரைஸ் பி டு காட். கடவுள் வாழ்த்த பெறுவாராக. ஏனென்றால் இந்த இயற்கை அவ்வளவு அற்புதமானது. அது யாரை, எதை வெளிக்காட்டுகிறது? கடவுளை வெளிக்காட்டுகிறது என்பதை பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே. ஆகவே தானாக விளைத்து என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். எவ்வளோ காரியங்கள் நடக்கிறது. நாம் சொல்கிறோம், இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியலை, இது எப்படி நடக்குதுன்னு தெரியலை. நம்ம சொல்கிறோம், என் வாழ்க்கையில் எனக்கு இது எப்படி கிடைத்தது என்று தெரியவில்லை என்று சொல்லுகிறோம். நம்முடைய உடல் அமைப்பை பார்க்கிறோம், வியந்து போகிறோம்.
மூளை உடலின் பாகங்களுக்கு கட்டளை இடுகிறது. இது மூளையின் வேலை. கண்கள் பார்த்து தெரிந்து கொள்கிறது. இது கண்களின் வேலை. நம்மை அறியாமலே நமது கால்களும் கைகளும் இயங்குகின்றன. இது அவற்றின் வேலை. எல்லாவற்றுக்கும் மேலாக நமது இதயம் நொடிக்கு நொடி அடிக்கு அடி தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த இயற்கையை பார்க்கும் பொழுது அதிசயித்து போகிறோம். இந்த அற்புதத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரை போற்றுகிறோம். காரணம், இவை அனைத்தும் நம்மை அறியாமலேயே நடந்து கொண்டிருக்கிறது. தானாகவே விளையும் விளைச்சல், தானாகவே வளரும் விதையை குறிக்கிறது அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே. அதே போன்றுதான் கடுகு மரமாக மாறுவது. கடுகு விதை இருக்கும் பொருட்களிலே மிக சிறியது என்று நமக்கு தெரியும். அந்த சிறிய விதையானது முளைத்து தழைத்து துளிர்விட்டு வளர்ந்து அது வாழ்ந்து பெரிய மரமாகி கிளைகளும் இலைகளும் படர்ந்து பறவைகள் வந்து கூடு கட்டி வாழும் ஒரு பறவைகளின் வாசஸ்தலமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இவ்வளவு வளர்ச்சியும் இவ்வளவு பரிணாம வளர்ச்சியும் இறைவனுடைய ஆற்றலும் மகிமையும் என்பதை பார்க்கிறோம். இவற்றிற்கெல்லாம் அடிப்படை நாம் கடவுள் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கை. அன்புக்குரியவர்களே, அந்த நம்பிக்கை எத்தகையதாக இருக்க வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகத்திலே எபிரேயருக்கு எழுதிய திருமடல் 10ஆம் அதிகாரம் 32-39 வசனங்களிலே வாசிக்க கேட்டோம். எபிரேயருக்கு எழுதிய திருமடலின் ஆசிரியர் அந்த குழுமத்தை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நம்பிக்கையிலே சிறந்து விளங்குகிறீர்கள். துன்பங்கள் நிறைந்த போராட்டம் ஆகிய உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிலைத்து நிற்கிறீர்கள். இது தானாக வளரும் விதை, நம்பிக்கை அடித்தளம். நீங்கள் உங்கள் உடைமைகளை இழந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக அவற்றை பெற்றுக்கொள்வீர்கள். இது நம்பிக்கையின் அடையாளம். எல்லாவற்றுக்கும் மேலாக எபிரேய மக்களே, நீங்கள் உங்களையே கடவுளுக்கு காணிக்கையாக்கி இருக்கிறீர்கள். இது நம்பிக்கையின் அடையாளம். கண்டிப்பாக கடவுள் உங்களை கரை சேர்ப்பார், உங்களை காப்பாற்றுவார். உறுதியாக இருங்கள், இறுதியாக வாழ்ந்து காட்டுங்கள், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறார். ஆகவே நம்பிக்கையின் வளர்ச்சி. இன்று ஆண்டவர் நம்மை நமது நம்பிக்கையிலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லுகிறார். புனித 2ஆம் ஜான் பால் முன்னாள் திருத்தந்தை அவர்கள் சொல்வார்கள், நாம் நம்பிக்கையிலே வளர வேண்டும். நாம் நம்பிக்கையிலே நம்பிக்கை வாழ்விலே வளர்ந்து 30%, 60%, 100% பலன் தரும் நல்ல விதையாக இருக்க வேண்டும். அவரும் விதையை பற்றி பேசுகிறார் என்பதை பார்க்கிறோம். தானாகவே வளரும் விதை. இவ்வாறு தானாகவே வளரும் விதையாக நாம் ஒவ்வொருவரும் வாழ இன்று அழைக்கப்படுகிறோம் அன்புக்குரியவர்களே. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரின் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையில் உறுதியாக இருப்போம். அந்த நம்பிக்கையில் நாம் அன்றாடம் வளர கற்றுக்கொள்வோம். இந்த நம்பிக்கையை நமது பிள்ளைகளுக்கு கொடுப்போம். அவர்கள் வளர்ச்சியை நாம் உறுதி செய்வோம். நம்பிக்கை வாழ்விலே வாழ்ந்து வளர்ச்சி அடைந்து ஒருவர் மற்றவருக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டிய வல்லமைக்காக ஜெபிப்போம். ஆமேன்.